نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய முழுமையான பலன்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஏராளமான அருள் கொடைகளை நமக்கு வழங்கி அந்த அருள் கொடைகளின் மூலமாக இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாம் உணரும் பொழுது அதிலே நாம் பிரதானமாக உணர்வது பொருளாதாரம். இந்த காசு பணம் இல்லை என்றால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம் சில நேரங்களில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆக நம்முடைய வாழ்க்கையை தரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பொருளாதாரம் குறித்து நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பொருளாதாரம் விஷயத்துல காசு பணம் விஷயத்துல எப்படிப்பட்ட பார்வையை செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் நாம் ஒரு தன்மையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசும் பொழுது அத்தியாயம் 13 வசனம் 26, அல்லாஹு யபசுத்து ரிஸ்க லிமை யஷா வ யக்திர், அல்லாஹ் தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான். தான் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து வழங்குகிறான். இது அல்லாஹ் தன் புறத்தில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம். முதல் விஷயம் நாம் கவனத்தில் எடுப்பது
பொருளாதாரம் அல்லாஹ் தான் நமக்கு தரான். அது நிறையவோ குறையவோ எது தந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நமக்கு இந்த பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று முதலில் நாம் விளங்க வேண்டும். பண வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், இந்த வசதியில குறைவாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நமக்கு பொருளாதாரத்தை தருவது அல்லாஹ் தான் என்று முதலில் நாம் விளங்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு பார்வையை இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக நாம் செலுத்துவது நமக்கு மிகப்பெரிய ஒரு அம்சமாக விஷயமாக இருக்கிறது. என்னது? இந்த பொருளாதாரம் என்பது ஒரு கட்டத்தில் நமக்கு அருளாக இருக்கும், அதே நேரத்தில் சோதனையா கூட அமைஞ்சிடும். காசு பணம் இருக்கா இல்லையா, இது சோதனையாகவும் இருக்கும், ஒரு நேரத்தில் அருளாகவும் இருக்கும். இரண்டையுமே இஸ்லாம் சேர்த்து சொல்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கெல்லாம் மிகவும் பிரசித்தியமான வசனங்கள் தான், அவ்வப்போது கேட்ட வசனங்கள். ஆனால் இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக நாம் பேசும் பொழுது இந்த வசனத்தை மேற்கோள் காட்டாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா ஃபஜ்ர்ல 15-16 வசனத்தை அல்லாஹ் பேசும் பொழுது, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா, மனிதனை அவனது இறைவன் கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் புரிந்து சோதிக்கும் போது எனது இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று மனிதன் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது மனிதனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு அருள் புரிந்து காசு பணத்தை நல்ல கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்? என்னை என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி மனிதன் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன விளங்குதுல? காசு பணத்தை நான் கொடுக்கிறேன், அது எதுக்கு தெரியுமா? சோதிப்பதற்காக. இவன் இந்த காசு பணத்தை வச்சு என்ன பண்றான்? இந்த பொருளாதாரத்தை வச்சு இவன் எப்படி இருக்கிறான்? என்னுடைய பாதையில் இவன் அள்ளி கொடுக்கிறானா, இல்லை இது எனக்கு மட்டும்தான் உரியது என்று சொல்லி தன்னகத்தை வைத்துக் கொண்டு யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறானா என்ற ஒரு சோதனை. ஆனா அவன் என்ன சொல்றான்? என்னை என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான். பொதுவாக அதான் நம்ம சொல்லுவோம். உங்களுடைய வியாபார சூழ்நிலை எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க அள்ளி கொடுத்திருப்பான், அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? நமக்கு என்ன பிரச்சனை பாய், நமக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே இல்லை, ஓஹோன்னு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான். 4-5 வீடு இருக்குது, ஒரு 5-6 கடை இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மள டாப்ல வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னுடைய இறைவன் கண்ணியப்படுத்தி விட்டான். ஆனா எதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? இவனை கண்ணியப்படுத்துறதுக்கு இல்ல, இவனை சோதிப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதே அத்தியாயத்தில் தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுகிறான், வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, இவனை சோதிக்கும் முகமாக இவனுடைய பொருளாதாரத்தை நாம் கொஞ்சம் பிடித்து கொண்டால், அடி அடிக்கு மேல அடி, கஷ்டம், வறுமை, வாழ்வதற்கு உண்டான எந்த சூழலுமே இல்லாத ஒரு கட்டத்தில் தள்ளப்படுவோம். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இப்படி நடக்கும். அல்லாஹ் அவன் நாடினால் தாராளமா கொடுப்பான், அவன் நாடினால் ஒண்ணுமில்லாம ஆக்குவான். இது அல்லாஹ்வுடைய தன்மையில் உள்ளது, அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. இன்னைக்கு பார்க்கிறோம், அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லரசு நாடு, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா, மிக பிரம்மாண்டமான நகரங்கள், காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு சொகுசாக வாழ்ந்த நகரங்கள். சாண்டா அனா என்று சொல்லக்கூடிய ஒரு காட்டு தீயை ஏற்படுத்தியது. அது ஏற்படுத்தியதுடைய விளைவை இன்னைக்கு நாம் எல்லாம் நினைக்கிறோம், சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த மக்களை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒண்ணுமே இல்லை, பல்லாயிரக்கணக்கான வீடுகள் எரிந்து நாசமாகிறது, பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தீக்கிரையாகின்றன. ஹாலிவுட்ல பிரசித்தி பெற்ற நடிகர்கள் எல்லாம் அழுகிறார்கள், நம்முடைய இல்லங்கள் எல்லாம் தீயினால் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, இவனை சோதிக்கும் முகமாக
இவனுடைய பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை நாம் பிடித்து கொண்டால் இவன் என்ன சொல்றான்? மனுஷன் மனிதனுடைய மென்டாலிட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னை என்னுடைய இறைவன் கேவலப்படுத்தி விட்டான். எப்பவும் தொழுகிறேன், எப்பவும் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ் அல்லான்னு சொல்லித்தான் இருக்கிறேன், ஆனா முன்னேற்றமே இல்ல பாய். கஷ்டம், பயங்கரமான நெருக்கடி, அதே ஓலக்குடிசை, அதே ஆஸ்பெக்டா ஷீட், அதே சைக்கிள், ஒரு சொத்து கூட நான் வாங்கல, அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான் பாய் இருக்கிறேன். அல்லாஹ் நம்மளை கொஞ்சம் கண்டுக்கல, இந்த கேவலப்படுத்தி வச்சிருக்கிறான். இது அல்லாவே குர்ஆன்ல சொல்லி கேட்டான். ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னை என்னுடைய இறைவன் கேவலப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் மனிதனுடைய மென்டாலிட்டி இந்த வசனத்தில் சொல்லிட்டு, இதுல என்ன பார்க்கிறோம்? பொருளாதாரம் என்பது ஒரு சோதனை, சோதிப்பதுக்கு தான். அல்லாஹ் என்ன செய்யறான்? குறைத்து கொடுத்தால் பொறுமையை மேற்கொள்கிறானா, அள்ளி கொடுத்தால் பிறருக்கு அவன் எடுத்து கொடுக்கிறானா என்ற ஒரு சோதனை. இது சோதனை என்று பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான். அருள்ங்கிறான என்ன? அருள் தான். இது சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஏழை எளிய நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள், நிறைய பண வசதி படைத்தவங்க எங்களோட இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? தான தர்மங்கள் நிறைய பண்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி இறக்கிறார்கள். ஏழைகளுக்கு, முஹாஜிர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அறப்போர் விஷயத்துல அள்ளி கொடுக்கறாங்க. ஆனால் எங்களால கொடுக்க முடியல யா ரசூலுல்லாஹ். நாங்க நோன்பு வைக்கிறோம், அவங்க நோன்பு வைக்கிறாங்க, அவங்க தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம், ஆனால் இந்த தான தர்ம விஷயத்துல மட்டும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, எங்கிட்ட இல்ல. நாங்களும் அந்த நன்மை அடையணும், அதுக்கு நாங்க என்ன செய்வது? ஏதாவது ஒரு வழி எங்களுக்கு சொல்லித்தாங்களே. எப்படிப்பட்ட ஆர்வம் பத்தியலா? தன்னிடத்துல கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வை போற்றுங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு நீங்க சொல்லுங்கம்மா, அதுக்கு டேலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சஹாபாக்கள் எல்லாம், அந்த ஏழை சஹாபாக்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வசதி படைத்த சஹாபாக்களும் இதை பார்த்து அவர்களும் அமுல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் அதை செய்யறாங்க. திரும்ப வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லி தந்தீங்க, ஆனா அதையும் அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் அப்படின்னாங்க. காசு பணத்தை கொடுப்பது என்பது அது அருள்மா, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, இது அவனுடைய அதிகாரத்துல உள்ளது, அதனால நீங்க பொறுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அருளாகவும் இருக்கும், சோதனையாகவும் இருக்கும். ஆனால் அதை அருளா மாற்றுவது எப்போ? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த பொருளாதாரத்தை கையாண்டால், கரெக்டான மாதிரிக்கு கையாண்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் அந்த பொருளாதாரம் நமக்கு ஜீனத்தா வந்து நிற்கும். அதே நேரத்தில் அந்த பொருளாதார விஷயத்துல கஞ்சத்தனம் பட்டு, கருமித்தனம் பட்டு இருக்குது, ஆனா அள்ளி கொடுக்க மனசு வரல. தன்னுடைய உறவினர்கள் கஷ்டப்படுகிறார்கள், தன்னுடைய சொந்த பந்தம் பசியால் உளறுகிறார்கள், முன்னேறுவதற்குண்டான எந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இவனுக்கு கொடுப்பதற்கு எல்லா வாய்ப்பு இருக்கு, ஆனா கொடுக்கல, அள்ளி கொடுக்கல. இது இந்த தன்மை நாளை மறுமையில் அவனுக்கு ஃபித்னாவா வந்து நின்றும், மிகப்பெரிய சோதனையா வந்து நின்றும். அப்ப இதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன நிலையில இருந்தாலும் இந்த பொருளாதார விஷயத்துல இஸ்லாம் நமக்கு ஒரு நிலையை நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்கிறது. என்ன நிலை? உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து கொடுங்க. பிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்கள் கருமித்தனத்தோடு இருந்து விடாதீர்கள், கஞ்சத்தனத்தோடு இருந்து விடாதீர்கள். தாராளமாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்களை நீங்கள் இந்த வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது? பாடம் நடத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறி மக்களுக்கு உபதேசம் செய்றாங்க. எது குறித்து உபதேசம் செய்றாங்க? வதக்கர ஸதகா வஅத்தஃபஃபு வல்மஸஅலத்து, தர்மம், சுயமரியாதை, யாசகம், இந்த மூன்று விஷயத்தை குறித்து ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணாங்க.
தர்மத்தை பத்தி சொல்றாங்க, யாசகத்தை பத்தி சொல்றாங்க, சுய மரியாதை பத்தி ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதில் சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்ததாகும். ஃபல் யதுல் உல்யா ஹியல் முன்ஃபிகா, உயர்ந்த கை என்பது என்ன தெரியுமா? அது தர்மம் செய்யக்கூடிய கை. வசுஃப்லா ஹியல் சாயிலா, தாழ்ந்த கை என்பது யாசகம் கேட்கக்கூடிய கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துல மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எப்பொழுதுமே நீங்க கொடுக்கக்கூடிய நிலையில் இருங்க, கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்க போயிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் கையேந்தி விட்டால் மானத்தை கீழே இறக்கி வச்சுதான் கேட்கும். அல்லாஹ் அந்த சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிவிடக் கூடாது. ரப்புல் ஆலமீன் நாம துஆ செய்யணும், இறைவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, என் ரப்பே என் இரட்சகா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன், சுய மரியாதையை கேட்கிறேன், யா அல்லாஹ் தன்னிறைவை கேட்கிறேன், பொருளாதாரத்தை கேட்கிறேன், என்னை பிறரிடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு நிலையில் விட்டு விடாத யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சுயமரியாதையை கேட்க வேண்டும். சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்திப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, உயர்ந்த கை தான் சிறந்த கை. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க என்ன செய்யுங்க, கொடுத்து ஆளுங்கள், தர்மம் செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், அடுத்தவருடைய கஷ்டத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் துடைக்க பாருங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரா தௌபால ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நல்ல கவனமா கேட்கணும். சூரா தௌபால அல்லாஹ் பேசுகிறான், 9வது அத்தியாயம் 111வது வசனம். இறை நம்பிக்கையாளர்களுடைய விஷயம் குறித்து அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை நம்பிக்கையாளர்களோடு ஒரு வியாபார ஒப்பந்தத்தை செய்வது குறித்து இங்க பேசுகிறான். இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதற்கு ஈடாக அவர்களின் உயிர்களையும் அவர்களுடைய செல்வங்களையும் அவர்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் ஒரு வியாபார டீலிங் பண்றான். எது குறித்து? இறை நம்பிக்கையாளருடைய உயிர்கள் சம்பந்தமாகவும் அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாகவும் இதை அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். விலைக்கு வாங்கி கொண்டு எதை ஈடா அல்லாஹ் கொடுக்கிறான்? சொர்க்கத்தை பகரமாக அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். தொடர்ச்சி அல்லாஹ் பேசுகிறான், யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன், அவர்கள் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், கொல்லவும் செய்கிறார்கள். வஅதல்லாஹி அலைஹி ஹக்கா ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன், இந்த வாக்குறுதி இது தௌராத்தில் இருக்கிறது, இன்ஜீலில் இருக்கிறது, குர்ஆனிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட உண்மையான வாக்குறுதியாகும். ஒமன் அவுஃபா பி அஹ்திஹி மினல்லாஹ், அல்லாஹ்வை விட வாக்குறுதியை பேணக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் இப்படி கேட்கிறான். அல்லாஹ்வை விட தனது வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுபவர் யார்? அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? மூமின்களுடைய பொருளாதாரம், அவருடைய உயிர் எல்லாத்தையும் என்ன செஞ்சு விலைக்கு வாங்கிட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நாம அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கணும் பாத்தீங்களா, இதான் அதுக்கு அர்த்தம். நாம கொடுத்தா ஒரு காலம் குறையாது, கொடுக்க கொடுக்க அங்க டெபாசிட் ஆயிட்டு இருக்குது. நம்ம பேங்க்ல போட்டு காசு சேர்க்கிறோமே, அது மாதிரி நல்ல வழிகளை நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை கணக்கெடுத்து நாளை மறுமையில் அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். இது அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா பேசுகிறான், ஃபஸ்தப்ஷிரு பிபையிக்குமுல் அல்லதி பாயஅதும் பிஹி வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம், நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட உங்களின் இந்த வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டான். அப்ப மூமின்களுடைய தன்மை என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களால் முடிந்த அளவுக்கு தங்களுடைய உயிரை கூட கொடுப்பார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தையும் கொடுப்பார்கள். இதான் மூமின்களுடைய ஸ்டைல். மூமின்களுடைய தன்மை எப்படி இருக்கணும்? நமக்கு அல்லாஹ் என்னத்தை தந்திருக்கிறானோ அதுல நம்மால் முடிந்த அளவுக்கு அவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் மூமின்களுடைய தன்மை பத்தி குர்ஆன்ல பல இடங்களில் பேசுறான். என்ன பேசுறான்? சூரா ஆலு இம்ரான் அதுல அல்லாஹ் பேசுகிறான், 134வது வசனம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்களை பத்தி அல்லாஹ் பேசிட்டே வரும் பொழுது அவர்களுடைய தன்மை பத்தி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வத் தர்ராயி வல் காலிமீனல் கைல்
வல் ஆஃபீன அனின்னாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். இதான் பாயிண்ட். மூமின்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க செழிப்பா இருந்தாலும் கொடுப்பாங்க, ஒண்ணுமே இல்ல, காசு பணமே இல்லதான், ஆனாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? வறுமையாக இருந்தாலும் நல்வழியில் செலவிடுவார்கள். கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். இப்படிப்பட்ட நன்மை செய்வர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தன்மை நம்மகிட்ட வர வேண்டும். நம்மகிட்ட இல்லதான், என்கிட்ட இல்லை, நான் எப்படி கொடுக்கிறது? என்ன முடியுமோ, 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 100 1000 இருக்கக்கூடிய 10 லட்சம் எதை வேணாலும் கொடுங்க. ஆனால் அல்லாஹ் அதை ஒரு காலம் செய்ய மாட்டான், அதை பாழாக்கி விட மாட்டான். அது கண்டிப்பா நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு சொத்தாக அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு பொருளாதார விஷயத்தில் நாம் கையாளக்கூடிய மக்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிலை இப்படித்தான். அவங்ககிட்ட இருந்தா கொடுத்துருவாங்க, இல்லாட்டா வைங்களேன் எப்படியாவது கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சிருவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில தான் இருந்தாங்க. யாராவது வந்து கேட்டா இல்லைங்கிற பதில் அவங்ககிட்ட வராது. தன் கிட்ட இருந்தா கொடுத்துருவாங்க, இல்லாட்டா யாருக்கிட்டயா ஏற்பாடு பண்ணியாவது கொடுத்துருவாங்க. அப்படித்தான் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு இரவு நேரத்தில் ஒரு மனிதர் பசியோடு வருகிறார், கடுமையான பசி. பசியில வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்கன்னா, எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க, ரொம்ப பசியில இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட ஒரு தோழரை எழுப்பி, நம்ம வீட்டுக்கு நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து ஏதாவது உணவு இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி விடுறாங்க. அவர் நேரா போறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போறாங்க, சலாத்த சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வெளியே வராங்க, என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விட்டார்கள், ஏதாவது உணவு இருந்தா தரணுமா, ஒருத்தர் பசியில வந்திருக்கிறாரு, அவருக்கு கொடுக்க கேட்டாங்க அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அங்க சொல்றாங்க, பதில சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க போய் சொல்லுங்க, வீட்டுல தண்ணி தான் இருக்குது. வீட்டுல என்ன இருக்குது? தண்ணி தான் இருக்குது, ஒண்ணுமே இல்ல. யாருடைய வீட்டுல? ரஹமத்துலில் ஆலமீன், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை பார்த்தீங்களா? வறுமைனா இதாங்க வறுமை. நம்மளாம் வறுமையில இருக்கிறோம்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வறுமை இல்லை. ரசூலுல்லாஹ் வீட்டுல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி தவிர வேற எதுவும் இல்லை, வல்லாஹி இதான் இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நேரா அந்த பதில வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தண்ணி தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. தண்ணியை கொடுத்து அவருடைய பசியை என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் அடுத்தது அவங்க அனுப்பல, இல்ல தண்ணி தாமா இருக்கா, ஒண்ணும் இல்லை, நீங்க பாரு, வேற இடம் பாருங்க அப்படி சொல்லல. ஆனா நாம என்ன தெரியுமா செய்வோம்? சலாத்துக்கு பதில் கூட சொல்ல மாட்டாங்க. சில பேர் காசு பணம் இல்லாதவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு வந்து யாசனை கேட்பாங்க. இவர் என்னமோ மேல இருக்கிறாராம், இவரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாராம், அவங்க எல்லாம் தாழ்ந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த பார்சியாலிட்டி மட்டும் பார்க்கக்கூடிய நிலை நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எதுலையும் சரி, எந்த விஷயத்தையும் சரி, யாரையும் நம்ம நிச்சய தாழ்வா கருதி விடவே கூடாது. அது அவங்களுடைய நாட்டம், அல்லாஹ் அவங்களை அப்படி வச்சிருக்கிறான். பதில் கூட சொல்றது இல்லைங்க. சொல்லக்கூடிய மக்கள் இருந்தா அது பிரச்சனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதாவது தாங்களேன், சில்லறையில் அடுத்த இடம் பாருங்க. என்னங்க ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, சரி இன்னொரு மனைவிக்கு அனுப்பி விடுறாங்க, இன்னொரு மனைவி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அடுத்த முயற்சி நேரா அவர் அங்க போறாரு. அங்க போனா அங்கேயும் சேம் பதில், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையா குடிக்கிற தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. எந்த மனைவி வீட்லயும் எந்த உணவும் இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படிதான் போச்சு. போவாங்க, சுபு தொழுட்டு போவாங்க வீட்டுக்கு, ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க, ஒண்ணுமே இல்லையே அப்படின்றாங்க. சேப்பண்ண நீங்க நோம்பு வச்சுக்கின்றாங்க. சாப்பிட்டு பல நாட்கள் ஆனது, வயிறுலாம் ஒட்டி போய் தான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வயிறுலாம் ஒட்டி போய் தான் இருக்கும். அவரிடத்தில் வேலை செய்த பணியால் அனஸ் இருக்காரா இல்லையா, அவரு ரசூலுல்லாஹ்வுடைய வயிறை பார்த்து தன்னுடைய வீட்டுல போய் கேட்பாங்களாம், அம்மா அல்லாஹ்வுடைய தூதர் பசியில இருக்கிறாங்க, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு போல, என்ன இருக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஒரு வேலை செய்யக்கூடிய பணியால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பசியை பார்த்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வறுமையை பார்த்தீங்களா? கொஞ்ச நெஞ்ச வறுமை இல்லை, அப்படிப்பட்ட வறுமை. அந்த மனைவி வீட்லயும் அதே பதில் தான், ஒண்ணும் இல்ல ரசூலுல்லாஹ்,
அப்பா 2 வீட்டுல கேட்டு விட்டேன், எங்கேயுமே எதுவுமே இல்ல, நீங்க வேற ஏதாவது இடம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா. அடுத்த முயற்சி இருக்கிறாங்க, மக்கள்லாம் இருக்கிறாங்க. யாராவது இந்த சகோதரருக்கு இன்றைய இரவுல உங்களுடைய உணவுல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாம் கப்சிப் சைலண்ட். ஏன்னா சஹாபாக்களும் கஷ்டம் தாங்க. அவங்க வீட்லயும் ஒண்ணுமே இல்ல. சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒருத்தர் என்ன பண்ணிடுறாருன்னா, நான் கூட்டு போறேன் யார சொல்ல அப்படின்றாரு. அவர் வேற யாரும் இல்ல, அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன பண்றாரு, நான் கூட்டு போறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய விருந்தாளி. அந்த நினைப்புல நினைச்சாரு, நான் கூட்டு போறேன் யார சொல்லலாம். கூட்டு போறாரு. கூட்டி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அங்க வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு மனைவிட்ட கேட்கிறாங்க, என்னமா இருக்கு வீட்டுல அப்படி. அப்பதான் கேட்கவே செய்யறாரு, இருக்கா இல்லையா ஒரு நினைக்க பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் அனுப்பி இருந்தால் நம்ம கண்ணியப்படுத்தணும் என்ற அடிப்படையில கூட்டு போய் கேட்கிறாங்க. அங்க மனைவி சொல்றாங்க, இல்லங்க நாமளே இன்று இரவு பட்டினி தான், நமக்கே உணவு இல்லை, கொஞ்சம் தான் உணவு இருக்கு, கொஞ்சோண்டு உணவு இருக்கு, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்குது, அதுதான் இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்லம்மா, பிள்ளைங்களை ஏதாவது சொல்லி நீ தூங்க வச்சிரு, இருக்கிற உணவு அவங்களுக்கு கொடுப்போம், அப்போ அவர் சாப்பிடுவாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அடுத்த உரையாடல் நடக்குது, இதெல்லாம் அந்த இரவுல நடக்குது. அவரை கூட உட்கார வச்ச நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடணுமுங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும்ல, நாமளும் உட்கார்ந்து சாப்பிடணுமே, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடணுமே, அப்போ நீங்க உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த ஐடியா கொடுக்கிறார். பரவாயில்ல, நீ இருக்கிற கூடிய உணவை அவருக்கு முதல்ல வச்சிரு, எனக்கு வைக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னு. அப்படி வைக்க போட நேரத்தில் விளக்க நீ அணைச்சிரு, விளக்க அணைச்சிட்டா இருட்டாயிடுமா இல்லையா, இருட்டான உடனே நீ எனக்கு வைக்கிற மாதிரி நடி. அவர் என்ன நினைப்பாரு, இவங்களுக்கு வைக்கிறாங்க போல, அப்போ அவரும் சாப்பிட்றான்னு நினைச்சுக்குவாரு, நான் சாப்பிட்ற மாதிரி என்ன பண்றேன், பாவனா பண்றேன், அவரை திருப்தியா சாப்பிட்டு நான் அமைச்சிடலாம். சொன்னோடனே இது மாதிரிலாம் நடக்குமான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு அசாதாரண சூழல். இது அசாதாரண சூழல். நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும், ஒரு நடுநிசில ஒரு பிச்சைக்காரனை கூட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னா வீட்டுல என்ன பதில் வரும், ஏங்க உங்களுக்கு நேரங்காலம் தெரியலையா, இந்த நேரத்துல எங்க கூட்டு வருவீங்க அப்படிங்கிற பதில் நம்ம இடத்துல வரும். இவங்க வீட்டுல சாப்பாடு இல்லை, இவங்களும் பட்டினி, பிள்ளைகளுக்கு தான் உணவு இருக்குது, அதையும் ஏதாவது சமாளித்து தூங்க வைத்து விட்டு இந்த பசியோடு வந்திருக்க கூடியவருக்கு கொடுக்கலாம் என்று பிளான் பண்ணி ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அதே மாதிரி நடக்குதுங்க. கூட்டு உள்ள வராங்க, சாப்பாடு பரிமாறப்படுகிறது, விளக்கு அணைக்கப்படுகிறது, இவர் சாப்பிடமாய் நினைக்கிறாரு, அவர் வயிறார அந்த உணவை சாப்பிட்டுட்டு வெளியே கொண்டு வந்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார். குடும்பமே பசியால் பட்டினியால் தூங்குகிறது. மறுநாள் ஃபஜ்ருக்கு எழும்பி போறாங்க. காலை நேரத்துல போகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவை பார்க்கறாங்க. காலையில மீட் பண்றாங்க. அபூ தல்ஹாவை பார்த்து கேட்கறாங்க, அபூ தல்ஹா இங்க வாங்க, உங்க வீட்டுல நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. உங்க வீட்டுல என்னப்பா நடந்துச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சு? அதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான். அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்பட்டு சிரித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஹிகல்லாஹு லைலத அவ் அஜப் மின் ஃபஆலிகுமா ஃபஅன்ஸலல்லாஹு, நீங்கள் இருவரும் செய்ததை கண்டு அல்லாஹ் மகிழ்ச்சியால் சிரித்துக் கொண்டான் அல்லது வியப்படைந்தான் சொல்லிட்டு, உங்க விஷயத்தை ஒரு வசனத்தையே அல்லாஹ் இறக்கிட்டான்பா, ஒரு வசனத்தை இறக்கிட்டான். கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வசனம், கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம். ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். என்ன இறக்குனா, ஓ யூரிசூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமை யூக சுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். 59வது அத்தியாயம் 9வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தமக்கு வறுமை இருந்த போதும், தமக்கே வறுமை, என் வீட்டிலே சாப்பாடு இல்லை, என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, ஆனாலும் அடுத்தவர்களுக்கு அவர்கள் முன்னுரிமை அளிப்பார்கள். தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். தன்னிடமுள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே அவர்களே வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இதுதான் சஹாபா கூடிய நிலையா இருந்துச்சுங்க. இல்லாட்டாலும் சரி, இருந்தா அள்ளி கொடுத்துருவாங்க, இல்லாட்டாலும் என்ன நம்மளால கொடுக்க முடியுமோ அதை அவர்கள் கொடுப்பார்கள். இது நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக அமையும்.
அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயாத்தி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்க மூத்தா போக இருக்கிறீங்க, நீங்க இந்த உலகத்துடைய தொடர்பை விட்டு துண்டிக்கப்பட இருக்கிறீர்கள். நீங்க சேர்த்து வச்ச செல்வம் உங்களை காப்பாத்தாது, உங்களுடைய காசு பணம் உங்களை காப்பாத்தாது. அதனால் உங்களுக்கு மரணம் வர இருக்கிறது. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கி வச்சு, அல்லாஹ்வுடைய பாயிண்ட் பாருங்க, ஏன்னா நான் தந்திருக்கிறேன், நாம் உங்களுக்கு வழங்கி வச்சிலிருந்து நல்வழியில் செடை விழுங்கள். நீ மௌத்த பார்த்துட்டு ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா இன்ன திடுதுப்புன்னு மலக்குல் மௌத் வந்து நின்னுட்டாங்க, எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது, எதையுமே கொடுக்காம வச்சிருந்திருக்கனே அல்லாஹ், கொஞ்சம் நீ அவகாசம் கொடுக்கிறியா? அவன் இந்த நேரத்துல மனுஷன் சொல்லுவானா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் நல்லவனா நான் வந்துடுறேன் அல்லாஹ் சொல்லுவானா. இது அல்லாஹ்வுடைய வசனங்க. எனக்கு குறைந்த காலம் நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செய்து நான் நல்லவனாக ஆயிருப்பேனே, இன்னும் கொஞ்ச காலம் நீ கொடுத்திருந்தா எல்லாத்தையும் கொடுத்திருப்பனே அல்லாஹ் என்று அப்ப மனிதன் புலம்புவான். புலம்பி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் டைம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஒரு கணம் முன்னமும் செய்யாது, ஒரு கணம் பின்னமும் செய்யாது என்பதை அல்லாஹ் பதிவு செய்வான். குறித்த நேரத்தில் உயிரை கைப்பற்றி வருவார்கள். அப்போ அன்புக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் அவகாசம் அளித்திருக்கான்னு சொன்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன செய்வோம்? தான தர்மங்கள் செய்வோம். எதையுமே கொண்டு போறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறான். எதுப்பா உன்னுடையது? எது உன்னுடையது? நீ உண்டு கழித்தது உன்னுடையது, நீ உடித்து கிழித்தது உன்னுடையது, நீ கொடுத்து மகிழ்ந்தது உன்னுடைய. இது வேண்டாம் உன்னுடைய சொல்லு, வேற எதுவும் உனக்கு நிரந்தரம் கிடையாது, சொந்தம் கிடையாது. பெரிய பில்டிங் கட்டியிருப்ப, திடீர்னு ஒரு தீ வந்து என்ன செஞ்சு அந்த பில்டிங்க தரமட்டமாக்கிவிடும். அந்த காட்சியை பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். கண்ணுக்கு முன்னாடி படிப்பனங்க, மிகப்பெரிய படிப்பனை, ஒரு பெரிய பில்டிங், பெரிய பில்டிங் 4-5 மாடியில நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ஃபயர், 2 பிள்ளைய தாயும் தந்தையும் தூக்கிக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது கண்கள் எல்லாம் குளமாகிறது. உலகத்துடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அழிவு வந்துச்சுன்னு சொன்னா அல்ல நல்லவங்கன்னு பார்க்க மாட்டா, கெட்டவங்க எல்லாரும் சேர்ந்து அழியதான் செய்வாங்க. அப்பாவி மக்கள் அழியதான் செய்வாங்க. இதுதான் இந்த உலகத்துடைய நிலை. நிறைய ஹாலிவுட் நடிகர் சொல்கிறார், வீடெல்லாம் தீக்கரைக்கு காயமா இதாகி விட்டது, அழிந்து விட்டது, ஒண்ணுமில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நீ ஒன்ன நினைச்ச இல்லையே? அப்ப உன்னுடைய இது, நீ உண்டு கழித்தது உன்னுடையது, உடுத்து கிழித்தது உன்னுடையது, கொடுத்து மகிழ்ந்திருப்பிய. எதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, நாடோடிகளுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு நீ எதை கொடுத்தியோ அது வேண்டாம் உன்னுடையது சொல்லு. மத்த எதுவுமே என்னதில்லை, இருக்கிறது அட்பர்சன் இருக்கிறது உன்னுடையது இல்ல. மௌத்து வந்துட்டா, நீ மௌத்தாயிட்டா அது வேற யாரும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, உணர்த்தி காட்டுறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை உணர்ந்து பொருளாதார விஷயத்துல நாம் இதை அல்லாஹ் தான் நமக்கு தருகிறான். என்னத்தை தந்தானோ அது அல்லாஹ் நமக்கு தரான். அள்ளி தந்தாலும் சரி, கிள்ளி தந்தாலும் சரி, இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதிகமா தந்தா கொடுக்கக்கூடிய நிலையில இருப்போம், குறைவா தந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான் எனக்கு தந்திருக்கிறான். அப்படி இருந்தாலும் நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் மூமின்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் மூமின்களுடைய தன்மையை குறித்து இந்த இடத்துல சொல்லி காட்டான். அன்புக்குரியவர்களே, வல்லோனுக்காக என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய ஒரு தாராளம் மனம் படைத்தவர்களாக, குணம் படைத்தவர்களாக இருப்போம். ஒரு காலம் நாம் கொடுக்கக்கூடியது குறையாது, அது மறுமையில் மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக வரும் என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்து